இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு நான்வெஜ் வருது. பீமா கேட்டரிங்கோட ஃபுட்டை பற்றி ஒரு வார்த்தை. வேற லெவல். ஃபுட் வாஸ் ஆசம். ஃபுட் அவுட்ஸ்டாண்டிங். பொள்ளாச்சியில் பீமா கேட்டரிங்னா ப்ரைடு தான். ஆனால் வெஜிடேரியனே வந்து நான் வெஜிடேரியன் ஈக்குவலாக மெனுவாகட்டும் டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதுல நம்ம ஃபிஷ்ல ஒன் பண்ணியிருந்தாரு, நெத்திலியில அதுல வந்து அந்த கிரீன் சட்னி சிறப்பு, மிக சிறப்பு. அவரோட ஃபுட்னா அல்டிமேட்டாக இருக்கும். The food was really good. Actually, they have well organized one இருந்துச்சு and the taste also very good. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே சூப் டு டெசர்ட் வரைக்கும் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். பிரியாணி உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே அதில் ஆட் ஆகல. இன்னைக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. பிரியாணி சிக்கன் எல்லாமே நல்லா இருந்து. ஃபுட்டு வந்து வேற லெவல் ஃபுட்டு. ஃபுட்டு வந்து குவாலிட்டிக்கு மேலே தான் நல்லா இருக்கு. போன டைமை விட இதை அவரே தான் காம்படிட்டிவ் மாதிரி பெட்டராக தான் கொடுக்குறாரு. ஃபுல் ஃப்ளெஜ்டாக சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி நான் வெஜிடேரியன். இவ்வளோ வந்து ஹெவியாக வெஜிடேரியன் சாப்பிட்டது ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஐ ஹேட் தட். அருமையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவங்களோட சர்வீஸ் தான் வேறு லெவல். இப்படி பார்த்து பண்ணுங்கிறது அவங்கள தான் கற்றுக்கணும். பொள்ளாச்சிக்கான ஒரு அடையாளம் அண்ணா ரமேஷ் அண்ணா தான். ஓகே, அம்மா சாப்பிட்டுங்க. பிரியாணி தொடாமையே சாப்பிட்றேன். லெவலு. பொள்ளாச்சியில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னு சொன்னால் பீமா கேட்டரிங் இல்லாமல் இருக்குமா? அதுலேயும் பிஎன்ஐயோட ஈவெண்ட்டுன்னு சொன்னால் மிஸ் பண்ணிடுவாங்களா? பீமா கேட்டரிங் அவங்க கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு இந்த பெல்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில். அவங்க இன்றைக்கி எந்த மாதிரியான ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து சர்வ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிறவங்கள்ட்ட டெஸ்டிமோனியலும் கேட்கலாம், எப்படி இருக்குது ஃபுட், எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதுலேயும் நிறைய பிஎன்ஐனுடைய இடி, எல்லா ரீஜனுடைய எஸ்டி, இந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க. சப்போர்ட் டைரக்டர்ஸு, இடிஸ் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துட்டையும் ஃபுட்டை பற்றி கேட்கலாம். ஃபுட்டை பற்றி மட்டும் இல்லாமல் ரமேஷ் அண்ணாவை பற்றி, அவங்களோட சர்விங் எப்படி இருக்கும், அவங்களோட உபசரிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பீமா கேட்டரிங்கோட இந்த vlog-ஐ டீ அண்ட் சால்ட் பிஸ்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டீயை பற்றியே செமையாக சொன்னால் அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. அடுத்தடுத்த ஃபுட்டில் இந்த ரியாக்ஷனை காட்டுறேன். பட் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக வாங்க. ஒரு வழியாக ரமேஷ் சார் உங்களை நான் பிடிச்சிட்டேன். வேர்த்து விறுவிறுத்து ஏசி ரூம்ல இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போதான் ரமேஷ் சாரை வந்து உங்களை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அடுப்படியிலிருந்து தானே பிடிச்சிட்டு வந்திருக்கேன் சொல்றேன். ரமேஷ் சார் நம்ம கூட இருக்க. ரமேஷ் சார், பீமா கேட்டரிங்கை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு, உங்களை பத்தியும் நிறைய தெரியும். பட் இந்த ஈவெண்ட் என்ன ஈவெண்ட், இந்த ஈவெண்ட்டை பத்தி சொல்லுங்க சார். இது வந்து பிஎன்ஐ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ரெஃபரல் ஆர்கனைசேஷனுடைய ஒரு 1-to-1 கான்க்ளேவ். ஈரோடு ரீஜியன், திருப்பூர் ரீஜியன், கோயம்புத்தூர் ரீஜியன், அதில் பொள்ளாச்சி ஜாயின் ஆகுது. இதுல வந்து ஒரு பெருமையான விஷயம் பாத்தீங்கன்னா அது வந்து பொள்ளாச்சியில நடக்குது இன்னைக்கு. அதுவும் பீமா கேட்டரிங் தான் அதோட கேட்டரிங் பண்ணுது. ஆமா, ரொம்ப சிறப்பான விஷயம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம கோயம்புத்தூர் ரீஜியன், ஈரோடு, திருப்பூர் இவங்களுக்கெல்லாம் வந்து பொள்ளாச்சியினுடைய விருந்தோம்பல் வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்டா கொடுத்து பொள்ளாச்சியினுடைய பேரை நம்ம எடுக்கணும். இதுதான் விஷயம். சூப்பர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு நான்வெஜ் வருது. லீஃப் சர்வீஸ் தலைவாழையில போட்டு 2 அடி தலைவாழையில போட்டு நம்ம பரிமாறுறோம். தலைவாழைங்கிறப்பவே நான்வெஜ் இல்லாம இருந்துச்சுன்னா தலைவாழைக்கு ஒரு அழகே இல்லை. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு என்ன முதல்ல நம்ம பண்றோம் சார்? இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் வந்து பாத்துட்டீங்கன்னா அத்திப்பழத்துல ஸ்வீட் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்திப்பழம் முந்திரி அல்வா. முந்திரி அல்வா யூனிக் ரெசிபி. வேற மேக்ஸிமம் அத்திப்பழம் அல்வான்னு சொல்லுவாங்க. அவன் எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மைதா பேஸ்ல செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து முந்திரி, நெய், பியூர் நெய், அத்திப்பழம். இது யூனிக்கா இருக்கும். சூப்பர். அது இல்லாம நான்வெஜ்ல ஸ்பெஷல். நான்வெஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொள்ளாச்சியினுடைய என்னுடைய யூனிக் பிரியாணி
ஓகே. அதுக்கு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பீமா பொள்ளாச்சி பேரடைஸ் பிரியாணி. பீமா பொள்ளாச்சி பேரடைஸ் பிரியாணி. அது வந்து பொள்ளாச்சியினுடைய ஒரு ஐகானிக் டேஸ்டா இருக்கும். சூப்பர் சார். இன்னைக்கு டேஸ்ட் பண்ணிடுவோம். நாங்க கண்டிப்பா. போடும்போதே விளம்பும் போதே பார்த்துட்டோம். அந்த டெம்டிங் வந்து வந்துருச்சு. சரிங்க சார். சரி. ஒரு சிக்கன் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. அது என்ன சிக்கன் சார்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு பெப்பர் சிக்கன் ஒன்று. அப்புறம் ட்ரைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக், என்னுடைய பீமானுடைய யூனிக் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மங்கோலியன் போன்லெஸ்ல பண்ணியிருக்கோம். சொல்லும் போதே எச்சி ஊறுது. அது வேற விஷயம். இன்னைக்கு எத்தனை ஐட்டம் நம்ம போட்டிருக்கோம் லீஃப்ல? கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஐட்டம் வரும். 15-16 ஐட்டம் வரும். அதுவாக வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை வச்சிருக்கோம். நெத்திலில. ஆமா. அது வந்து இந்த வெஜ் நெத்திலி கிடையாது. ரியல் நெத்திலில ஃப்ரை. ஆமா. அதுக்கு வந்து பிரியாணி வந்து பொதுவாக வந்து டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து புதினா இஞ்சி சட்னி வச்சிருக்கோம். கூடவே வந்து புதினா இஞ்சி சட்னி. பொதுவா வந்து அது குஸ்வாக்கு நெய்ச்சோருக்கு தான் வந்து வைப்பாங்க. நம்ம எப்பவுமே என்னோட பிரியாணியில எப்பவுமே வந்து அந்த புதினா சட்னி வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகே. அது வந்து ஒரு டச். ஆமா, அது ஒரு டச். இல்லைன்னா நிறைய பேர் கேட்பாங்க. ஏற்கனவே சாப்பிட்டவங்க இல்லைன்னா அது வருத்தப்படுவாங்க. அதனால என்னோட ரெசிபியில அந்த புதினா இஞ்சி சட்னி வந்து கண்டிப்பா இருக்கும். அதுவாக வந்து பிரியாணிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கோம். அதுவாக தக்காளி சாறு ரசம், அதுவாக ஃபுல் கிரீம் தயிர், இது எல்லாமே பண்ணியிருக்கோம். வேற லெவலு. அதுவாக வந்து எக்கு கரண்டி ஆம்லெட். அது சின்னதா இருந்துச்சு. நாங்க காலையில வந்த உடனே டீ குடிச்சோம். அந்த டீலயே வந்து பீமாவோட டேஸ்ட் வந்து அரை அப்படின்ட்டு வேற லெவல்ல வந்து அந்த டீல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே சார். இன்னைக்கு அந்த 500 மெம்பர்ஸ் வரவங்கள திருப்தியா மட்டும் இல்ல, ஒரு வயிறு நிறைய அனுப்பிச்சா மட்டும்தான் பீமாவுக்கு இருக்கும். வரது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிசினஸ் ஓனர்ஸ் தான் வர்றாங்க. எல்லாமே யூனிக் கேட்டகரியில வர்றாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த விருந்தோம்பல் வந்து நல்லா பண்ணி கொடுக்கணும். அவங்க போய் அவங்க ஊர்ல சொல்லணும், பொள்ளாச்சியில் இப்படி ஒன்று பீமா கேட்டரிங் ஒன்று இருந்தது, நல்லா யூனிக்கா பண்ணிடுறாங்க, ஐகானிக் டேஸ்ட்ல எல்லா ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பேர் எடுக்கணும். அவங்க வந்து நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு கூப்பிடணும். தமிழ்நாடு லெவல்ல பொள்ளாச்சி பீமாவுடைய இதையை வந்து நம்ம ரீச் கொண்டுட்டு போகணும். பீமா கேட்டரிங்ல ரமேஷ் அண்ணனோட மைண்டா அங்கிருந்து நகர மாட்டார். அது அவரோட ஒரு நான் பார்த்ததுலயே வந்து அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து முடியிற முடிக்கும் நான் அந்த ஸ்பாட்ல இருப்பேன். நான் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் அங்க இருக்காது. நீங்க எடுக்க வேண்டிய ஆமா, ஒரு டேட்ல ஒரு ஃபங்க்ஷன் எடுப்பேன். அந்த ஃபங்க்ஷன்ல ஆரம்பத்துல இருந்து முடியிற முடிக்கும் என்னோட பிரசன்ஸ் இருக்கும். இவரு கூட ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. அந்த 6 பேருமே வந்து 6 விதமான விஷயத்தை தான் பார்க்கணுமே தவிர யாருமே ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் பண்ணி ஒரு வேலை பார்க்க. அவங்களுக்கு வந்து பேப்பர் ஒர்க் கொடுத்துருப்போம். அவங்க அந்தந்த பேப்பர் ஒர்க் செக்லிஸ்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்றது அவங்களோட வேலையா இருக்கும். சூப்பர். இன்னைக்கு நாங்க அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்றோம். அந்த 600 பேத்துல எவ்வளவு பேர்த்த நம்ம பைட் எடுக்க போறது இல்ல, கிடைக்கிற வரைக்கும் எடுப்போம். கண்டிப்பா. தேங்க்யூ. நம்ம கூட மகேஷ் கிரி சார் இருக்காரு, ஈரோடு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க சார். பொள்ளாச்சி 1-to-1 கான்க்ளேவ் எப்படி இருந்துச்சு? அமேசிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அருமை. ரொம்ப எங்கள் மெம்பர்ஸ் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. நிறைய கனெக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதோட முத்தாய்ப்பாக இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய பீமாஸோடைய வெஜ் அண்ட் நான்வெஜ் டின்னர் வந்து வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் கேட்குறக்கு முன்னாடி நீங்களே ஸ்டார்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட் வாஸ் ஆசம். ரொம்ப வி ரியலி என்ஜாய்டு. எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நிறைய ரெஃபரல்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதோட வந்து ஒரு அருமையான ஒரு மதிய ஒரு அருமை ஃபுட்டு வந்து வேறு லெவல் ஃபுட்டு. ரொம்ப டேஸ்ட் பண்ணி ரொம்ப தே ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ பீமாஸ் ஃபார் யோர் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கிரேட் டேஸ்ட். சார் ரமேஷ் சார் பீமா கேட்டரிங் வந்து எப்போவுமே வந்து அந்த உபசரிப்பு வந்து சூப்பராக இருக்கும். இன்னைக்கு என்ன ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சார்? எனக்கு பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து அதை வந்து பீமாவோட பேரடைஸ், பொள்ளாச்சி பேரடைஸ் பிரியாணின்னு சொல்றாரு. அவருக்கு அதுக்கு பேர் வச்சிருக்காரு சிக்னேச்சரா. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் இந்த 1-to-1 கான்க்ளேவ் அப்படின்னா அது என்ன சார்? ஸோ 1-to-1 கான்க்ளேவ் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அதர் ரீஜனில் இருக்கக்கூடிய திருப்பூர் பொள்ளாச்சி மெம்பர்ஸோட, கோயம்புத்தூர் மெம்பர்ஸோட அவங்க பிஸ்னஸ் பற்றி ஷேர் பண்ணி பார்ட்னர்ஸோட பிஸ்னஸை தெரிஞ்சுட்டு இவங்க ரெஃபரல்ஸ் ஒவ்வொருத்தருக்கு ரெஃபரல்ஸ் பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லைஃப் லாங் ரெஃபரல் பார்ட்னர் கிடைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 20 பேர்த்த ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பொள்ளாச்சியில் 1-to-1 கான்க்ளேவ் மூலமாக. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நம்ம கூட மகேஷ் சார் இருக்காரு, திருப்பூர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். அது உங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் பயங்கர சார்ஜில் இருக்கிறேன் நான். சூப்பர் சார். பீமா கேட்டரிங் முன்னாடி இந்த 1-to-1 கான்க்ளேவ், ஹவ் இஸ் த 1-to-1 கான்க்ளேவ்? 1-to-1 கான்க்ளேவ் இஸ் அமேசிங் ஒன். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப எமோஷனலாகவே ஃபீல் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 500 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு 4 மணி நேரம் பிஸ்னஸை பற்றி மட்டுமே பல பேர்த்தோட பிஸ்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் BNI பிளாட்ஃபார்ம். தட்ஸ் அ வெரி வெரி அமேசிங் ஈவெண்ட். மை அப்ரிஷியேஷன் டு சந்தோஷ் ராதாகிருஷ்ணன். உண்மையாலுமே அவருடைய கோயம்புத்தூர் ED சந்தோஷ்னால மட்டும்தான் இது வந்து
நடத்த முடியும். ரெண்டாவது அவரோட இமேஜினேஷனே சூப்பரான இமேஜினேஷன். சூப்பர் சார். இன்னைக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? அந்த அமேசிங்காக இருந்துச்சு, ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே ஹால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்து பக்காவாக இருந்துச்சு. அருமையாக வி ஹவ் ஆல்மோஸ்ட் லைக் மார்னிங் 8:30 இது வரைக்கும் அவர் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அமேசிங். ஸ்டார் ரேட்டிங் சொல்லணும்னா 5 ஸ்டார் கொடுத்து ஒவ்வொருத்தரோட அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் அந்த சுற்றி ஒவ்வொருத்தருக்குமே அந்த கொடுக்குற ஸ்பேஸ் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பக்காவாக டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே ப்ராப்பராக இருந்தது. நல்ல வென்டிலேட்டட் ஏசி ஹாலில் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனோட இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. சூப்பர் சார். அபவுட் த பீமா கேட்டரிங் அண்ட் ஃபுட், ஹவ் டு யூ? அதுதான் நான் ஃபஸ்ட்டு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் எப்படா அந்த கேள்வி கேட்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பீமா கேட்டரிங் வந்து உண்மையாலுமே நான் இப்போ தான் உங்கள் பாஸ்க்கு பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. ஓகே. அதாவது எனக்கு தெரிஞ்ச நான்வெஜ், நான் பியூர் நான் வெஜிடேரியன். எப்பொழுதுமே வெஜ் எடுக்கிறதே ரொம்ப ரேர். திஸ் இஸ் த ஃபஸ்ட் இயர் நான் அந்த சஷ்டினால் வந்து சஷ்டி விரதத்தினால வந்து சரி நம்ம வெஜிடேரியன் இருக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு 6 நாளைக்கு வெஜிடேரியன் மாறினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் பார்த்து இங்கே ஈவெண்ட் வருது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் நான். ஆனால் வெஜிடேரியனையே வந்து நான் வெஜிடேரியன் ஈக்குவலாக மெனுவாகட்டும் டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருந்தது. அது பர்டிகுலராக அந்த பூசணிக்காய் பச்சடி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த தொக்கு ஒன்று மாயிஞ்சி தொக்கு அமேசிங். நான் உண்மையிலும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி. நான் வெஜிடேரியன் இவ்வளவு வந்து ஹெவியாக வெஜிடேரியன் சாப்பிட்டது ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஐ ஹேட் தட் அமேசிங். தேங்க்யூ சார். சார் 1-to-1 கான்க்ளேவ் இல்லாமல் மெம்பர்ஸுக்கு வேறு எந்த மாதிரியான டேக் ஆஃப் இருந்துச்சு சார் இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை? இதில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா மெம்பர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நிறைய அதர் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ரீஜன், நான் 3 டிஃப்ரெண்ட் ரீஜனில் வரதுனால அவங்க சாப்டரில் இருந்த மெம்பர்ஸுடைய பிஸ்னஸ் பற்றி மட்டும் தான் இதனால் வரைக்கும் தெரிஞ்சிருந்தாங்க. பட் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா மற்ற ரீஜனில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன நேச்சுரல் பிஸ்னஸ் என்ன, அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறத தெரிஞ்சு அதை யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. ஒவ்வொருத்தரும் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஎன்ஐயில் ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷம் ஆனவர் வந்து உட்காந்துருக்காரு, ஒருத்தர் 2 வருஷம் ஆனவர் இருக்கார், ஒரு 3 மாதம் ஆனவர் இருக்கார். இவங்க எல்லாம் டுகெதராக சேரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் அவங்களுடைய ஐடியாஸ் வந்து நிறைய நடந்தது. தட்ஸ் அன் அமேசிங் ஒன். ஆக்சுவலி இப்போ வர நியூ மெம்பர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொறுமையாக ஒரு இந்த இவ்வளோ நேரத்தை மெனக்கிடணுமா, ஏன் மெனக்கிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க சார். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவங்க இன்னைக்கு வந்திருக்க மெம்பர்ஸ் வந்து நான் பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசுகிறான்னு தெரியும். ஒரு வியாபாரத்திற்காக இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறங்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். இது எனக்கு தெரிஞ்சு வந்து பிஎன்ஐ தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது. ரெண்டாவது மீட்டிங் எ நியூ பர்சன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப்பில். எப்பொழுதுமே புது மனிதர்களை சந்திப்பது, அவர்கள்ட்ட சில விஷயங்களை நம்ம கற்றுக்குறோங்கிறது அது வந்து அருமையான விஷயம். நான் புது மெம்பர் எல்லாத்துக்கும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, பிஎன்ஐயில் சாப்டர் மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருந்தால் பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு 25% தான் கிடைக்கும். வென் யூ ஸ்டார்ட் கோயிங் அவுட் ஃபார் சர்ச்சிங் பிஸ்னஸ், தேடல் உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேடலுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது இருந்தால் பிஸ்னஸ் கண்டிப்பாக நிறைய நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ சார். நம்ம கூட கோயம்புத்தூரோட ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டாரு சந்தோஷ் சார் நம்ம கூட இருக்காரு. பிஎன்ஐனுடைய முகம், பிஎன்ஐயோட அறிமுகம் எல்லாமே எப்படி வேணாலும் சொல்லலாம். சந்தோஷ் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் பீமா கேட்ரிங்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு பொள்ளாச்சியில் நடத்தணுங்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? ஆக்சுவலாக பீமா கேட்ரிங் வந்து நம்ம பிஎன்ஐ பொள்ளாச்சி ஆஸ்பெர் சாப்போட ஃபவுண்டிங் மெம்பர். ரெண்டாவது வந்து நிறைய மெம்பர்ஸோடு இருக்கும்போது நம்மளுக்கு யாரெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்களோ அவங்களெல்லாம் நமக்கு பிடிக்கும். ஒரு சிஸ்டமேட்டிக்கான ப்ராசஸ் ஓரியன்டான ஒரு லீடரு. எக்ஸாக்ட்லி. அதனால் எப்போவுமே ரீஜனுக்கு பொள்ளாச்சிக்கு இவர் ரொம்ப ஜாஸ்தி பேசுவார். அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு ஹை குவாலிட்டி எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்னு புஷ் பண்ணுவார். இப்போ இன்ஃபேக்ட் இந்த கல்யாண மண்டபத்தில் நம்ம ரன் பண்ணுறதே இவரோட தாட் ப்ராசஸ் தான். நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஹாலு, ஏசி ஹால் அப்படின்லாம் சொன்னால் இல்லை இனி கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாலிட்டி திங்கிங் இருக்கிற ஒரு லீடர்னால இவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சார். 1-to-1 கான்க்ளேவ் எவ்வளோ தூரம் மெம்பர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்? கண்டிப்பாக இந்த 1-to-1 கான்க்ளேவ்னால ஒரு கண்டிப்பாக 300 to 400 crores ஆஃப் பிஸ்னஸ் 100% நடக்கும். ரெண்டாவது வந்து இது வந்து நம்ம லாஸ்ட் 6 months பண்ண அன்சங் ஹீரோஸ்க்கும் அவங்க ஹெட் டேபிளுக்கும் நம்ம கொடுக்குற ஒரு கிராட்டிடியூட். கண்டிப்பாக ஒரு கிராட்டிடியூட் ஈவெண்ட் என்றைக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சார். நீங்கள் சொல்லும் போது அந்த கிராட்டிடியூடுங்கிறது வந்து பாஸ்ட்டு இருந்த ஹெட் டேபிள்ஸ்க்கு கொடுக்குறோம். அப்படி அவங்க அந்த கிராட்டிடியூடோட விலை வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரீசியஸாக தான் நினைக்கிறாங்க இங்கே வந்தவங்க. இது வந்து இப்போ இருக்கிற நியூ மெம்பர்ஸு அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கான இந்த டேக் ஆஃப் எப்படி இருக்கும் சார்? இப்போ நம்ம நியூ மெம்பர்ஸ்க்கு மற்றவங்களுக்குலாம் ஜூப்ளியன்ட் தமிழ்நாட்டில் நடக்கும். இது வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் பொள்ளாச்சி. இவங்க வந்து எப்போவுமே பொள்ளாச்சி வந்து எப்போவுமே பொசிஷன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அது வந்து இவங்களோட ஒரு நல்ல குணம். அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் எக்ஸ்போர்ட் சிட்டி பொள்ளாச்சி. அந்த எக்ஸ்போர்ட் சிட்டியில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி நல்ல சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸ் இருக்காங்க. இவங்களையெல்லாம் ஷோகேஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஒரு தருணம். ஸோ அதனால் புது மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஜூப்ளியில் கிடைக்கும். ஆனால் பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல் இந்த இடத்துல வந்து மீட் பண்ணி க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு மெகா 1-to-1 கான்க்ளேவில்
உங்களையெல்லாம் பார்த்து உங்க கூட இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். சார் இப்போ வர புது மெம்பர் இல்லாமல் ஒரு சில மெம்பர்ஸுக்கு வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து ஈஸியாக போய் பேசுறது அதுலேயே ஹெஸ்டேட் இருக்குல்ல சார், இந்த இடம் வந்து அதுக்கு ஓப்பனாக இருக்கும். அவங்க எந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணணும் ஒரு இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் அவங்க எப்படி வந்து ஓப்பனாக போய் பேசணும் சார்? இல்லை, ஓப்பனாக பேசுறது என்னென்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனரும் அவரோட பிஸ்னஸை பற்றி பிராக் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி வந்து இவர் நல்லா சூப்பராக எனக்கு வந்து பீமா ரமேஷ் சார் வந்து பேசும்போது எப்படி பிராக் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, சார் ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், இது இவ்வளோ தான் போடுறோம், இது தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரி, அந்த மாதிரி பிராக் பண்ண தெரியலன்னா அந்த பிஸ்னஸ் மேலே இருக்கிற பேஷனை நம்மளால் சொல்ல முடியல. சார் பிஎன்ஐயில் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது வந்து உண்மையை யதார்த்தமாக சொல்லும்போது இவர் சொல்லும்போது எனக்கு அது தெரியுது. ஓகே, இவர் இந்த எஃபர்ட் போடுறாரு. அந்த எஃபர்ட் போடும்போது என்ன ஆகும், நீங்கள் உங்கள் காம்படிட்டரோட தாண்டி நீ தனியாக தெரியாது, தனியாக தெரிய என்ன ஆகும்னா பிஸ்னஸ் க்ரோ ஆகும். எக்ஸாக்ட், we have to show our product தனியாக வேறு எப்படி நம்ம தனித்துவமாக கிடையாது. நம்ம நல்லா பண்ணுறோமோ அதை பிராக் பண்ணி சொல்கிறதுல தப்பு கிடையாது. அதை வந்து எல்லாரும் தைரியமாக சொல்லணும், சொன்னால் தான் க்ரோத் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட்டாக பீமா கேட்ரிங்கோட ஃபுட்டை பற்றி ஒரு வார்த்தை. வேறு லெவல். அதாவது வந்து பக்கத்தில் வந்து நான்வெஜ் ஃபுட் இருக்கும்போது வெஜ் ஃபுட்டு கிராண்டாக இருக்காது. பக்கத்தில் மகேஷ் சார் இருந்தார். அவர் ரொம்ப ரசித்து சாப்பிட்றத பார்த்தோன்னே இது கந்த சஷ்டி வீக் ஆயிடுச்சு. அதெல்லாம் நிறைய பேர் வெஜ்ஜில் இருக்காங்க. அதனால் அந்த வெஜ்ஜு சாப்பாடை ரசித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா இந்த வெஜ் ஐட்டமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? அதனால் வெஜ் ஐட்டமும் வாங்கி நான் சாப்பிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். மனசார நல்ல குவாலிட்டியாக சுவையோடு நீங்கள் கொடுக்குறீங்க. உங்கள் மனசு மாதிரி நீங்கள் நிறைய க்ரோ ஆகணும் ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இந்த ஈவெண்ட்டு 1-to-1 கான்க்ளேவ் பொள்ளாச்சியில் நீங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி நடந்துச்சு? ஃபேண்டாஸ்டிக்காக போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணனால எனக்கு இந்த ஊரில் ரமேஷ் சார் அப்புறம் அவங்களோட டீமு எல்லாமே எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கேபிட்டல் சாப்டர்லேருந்தும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆஸ்பியரும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. அதனால தான் இவ்வளோ ஒரு ஈஸியாக என்னால் வந்துட்டு ஸ்மூத்தாக பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு வந்து பொள்ளாச்சியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? இன்னைக்கு 500+ மெம்பர்ஸ். பொள்ளாச்சியில் மட்டும் இல்ல இங்க இந்த ஈவென்ட்ல ஓகே ஈவென்ட்ல இன்னைக்கு பொள்ளாச்சியோட பிஎன்ஐ ஸ்ட்ரென்த் பொள்ளாச்சி 120 இருப்பாங்க. 120 வந்துருச்சு. ஓகே, இது எப்படி இருக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் ஆஸ்பயர் ஒன்று லான்ச் பண்ணி நீங்க வந்து அதுக்கே ஒரு 4-5 இயர்ஸ் இருந்தப்போ அடுத்த இது வந்து டக்குன்னு இருக்கப்போ how do you feel? பொள்ளாச்சியில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பிஎன்ஐலாம் ஒர்க் ஆகாது, இங்கே வந்துட்டு ஏர்லி மார்னிங்லாம் யாரும் வர மாட்டாங்க, நீங்கள் வந்துட்டு இங்கே லான்ச் பண்ணுறது வேஸ்ட்டு, நீங்கள் போயிருங்கன்னு நிறையா பேர் வந்துட்டு சொன்னாங்க. பட் அது நான் சேலஞ்சாக எடுத்து இங்கே நான் வந்துட்டு லான்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த ஏதோ ஒரு சேலஞ்ச் எடுத்து நான் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது டஃப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு பிஎன்ஐ ஆஸ்பியரில் கேபிட்டலில் ஜாயின் பண்ணணும்னு நிறைய பேர் எனக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்துட்டு பிஸ்னஸும் இங்கே நல்லா 2 சாப்டரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நினைக்கிறப்போ பிஎன்ஐயில் ஒரு முகமாக இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ரோக்ரெசிவ் பொள்ளாச்சி இன்னைக்கு வந்துட்டு இது செகண்ட் டைம் இங்கே பண்ணுறோம். 4 years பிஃபோர் பண்ணோம். 4 years பிஃபோர் பண்ணும்போது ஒரு 100+ தான் இருந்துச்சு. இன்னைக்கு 500+ பண்ணுறோம். ஆஸ்பியர் மெம்பருடைய லஞ்ச். ஆமாம், ஆஸ்பியர் மெம்பர் எப்படி இருந்துச்சு அதை தான் அடுத்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், ஹவ் இஸ் த ஃபுட்? ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே அதில் ஆட் ஆகல. இந்த இஞ்சி அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெஜிடேரியனில் சொல்கிறேன். அப்புறம் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா அபினா மேம் வந்து பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு பேர் பேரடைஸ் பிரியாணின்னு வச்சுருக்காரு. பீமா பேரடைஸ் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப ஜாஸ்தி மசாலா இல்லை, ரொம்ப அந்த மங்கோலியன் சிக்கன் நல்லா இருந்துச்சா? சிக்கன் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் போட்டிருந்தாரு. 2 வெரைட்டிஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாரு, ஹல்வா வச்சுருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா அதோட ஊரு எனக்கு நீங்கள் சொல்கிறப்ப தெரியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அபினா மேம். தேங்க்யூ. ஃபைனலி நம்ம இலையில் தலவாழை இலையில் ரமேஷன் சொன்ன மாதிரி பிரியாணியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். பீமா பேரடைஸ் சிக்கன் பிரியாணி. டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி, குருமா சிக்கனு, செட்டிநாடு சிக்கனு, அப்புறம் இது வந்து மங்கோலியன் சிக்கனு,
அவர் சொன்ன கரண்டி, அப்புறம் ஊறுகாய், நெத்திலி, புதினா, தயிர் சட்னி, இதுதான் வந்து இப்போ மெயின் டிஷ்ஷு பீமாவோட ஃபுட்டு. அந்த சொன்னார்ல பேரடைஸ், தயிர் சட்னி கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு தயிரும் பீமாவோட பிரியாணி மட்டும் சாப்பிடுவோம். ஓகே, அவர் சொன்ன மாதிரியே பேரடைஸ் தாங்க. பார்க்குறப்ப அந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருந்துச்சு. ஆனால் கோயம்புத்தூர் பிரியாணியும் மிக்ஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரியே அந்த பேரடைஸ் பிரியாணி தான் இது. வேற லெவலு. அடுத்து அவர் சொன்ன மெயின் இது வந்து மங்கோலியன் சிக்கனு. மங்கோலியன் பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் கொடுத்துருக்காரு. செட்டிநாடு சிக்கனு செம சாஃப்ட்டுங்க. பிரியாணி தொடாமையே சாப்பிட்றேன். லெவலு. நெத்திலி ஃபிஷ்ஷு, வா விட்ட கரண்டி எக் ஆம்லேட். ஆமாம், கரண்டி எக் ஆம்லேட்டு. எல்லா டிஷ்ஷுமே அவர் சொன்ன மாதிரியே காம்பினேஷனில் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி சிக்கனோட கொஞ்சம் ரைட்டாக பிரியாணி. சூப்பர். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். இது சிக்கன் பிரியாணியில் ஒரு சிக்கன் கொடுத்துருக்காரு, அதுவுமே பஞ்சு மாதிரி. சொல்லவே வேண்டாம். பீமா ரமேஷன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம கூடவே இலை விரிச்சது வந்து கடன்னு சாப்பிட தொடங்கின ஒரு ராகவண்ணா. சொல்லுங்க ராகவண்ணா, எப்படி இருந்துச்சு பிரியாணி? ஃபுட் எப்படி இருக்கு? சாப்பிட்ற நேரத்தில் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கா? இருந்தாலும் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு பிரியாணி? உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இது பேர் வந்து பேரடைஸ் சிக்கன் பிரியாணி, பீமாவோட ஸ்பெஷலாமா? ஓகே, அவங்களோட சிக்னேச்சர் பிரியாணி டிஷ்ஷாக இருக்கும். சிக்னேச்சருக்கு ஏற்ற மாதிரியே அவங்க சிக்னேச்சராக தான் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மங்கோலியன் சிக்கன் சிக்னேச்சர் தான். அதான் உண்மையிலே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சூப்பர், அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. அதோட இந்த நாட்டுக்கோழி கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா மசாலா ஜாஸ்தி தூக்கலாகவும் இல்லாமல் கறியும் நல்லா பஞ்சு போல் வெந்து பக்குவமான டேஸ்ட்டில் இருக்குது. உண்மையிலே அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்குமே உங்கள்கிட்ட நிறுத்தி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு இது இல்லை, சாப்பிட்டுட்டே ஆமாம் பேசுவோம் கண்டிப்பாக. சார் இது பார்த்தீங்கன்னா கேட்ரிங் பண்ண மாதிரி இல்லை, நம்ம வீட்டில் சமைச்ச மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் வந்து லிமிட்டாக அளவாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சிக்கன் பிரியாணி ஆகட்டும் அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்வீட்டை மறந்துட்டீங்க. ஸ்வீட்டு அது வேறு லெவலில் ஸ்வீட்டு. அத்திப்பழ அல்வா அருமையாக இருக்குங்க ஸ்வீட். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஆனால் 2 பேருமே சொல்லிட்டாங்க, ராகவனும் சேர்ந்துடணும். நம்மளும் சாப்பிட்டு போட்டு அடுத்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு அவங்கள்ட்டையும் இது பண்ணுவோம். அல்வாவையும் கடைசியாக எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டே பேசுவோம். வரேன். நம்ம கூட நசீர் இருக்கார். பிரேம் நசீர் வந்து ஒரு யூனிக்கான ஆள். அதனால தான் அவர் கம்பெனி பேர் யூனிக் கிஃப்ட்னு வச்சுருக்கேன். கரெக்டாக? ஓகே, அது அவருடைய கேட்டகரி. பட் இன்றைக்கி வந்து எப்படி இருந்துச்சு நசீர் ப்ரோ இந்த கான்க்ளேவ்? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்க்ளேவ் அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த பொள்ளாச்சி கான்க்ளேவ் வந்து நான் நார்மலாக எல்லா கான்க்ளேவ் மாதிரி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். பட் இங்கே வந்தப்போ தான் தெரிஞ்சது ஒரு ஆர்கனைஸ்டாக நடக்குது. இப்போ எப்படின்னா ஒரு டேபிளில் ஒரு 7 பேர், அதுக்கு ஒரு ஹெட்டு. நீங்கள் 4 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் மெசேஜை கன்வே பண்ணணும் ஒரு ஆளுக்கு. அப்போ எல்லாருக்கும் 4 நிமிஷம் கசகசன்னு பேச வேண்டியதில்லை. நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்லிட்டோம். தென் அதை நோட் பண்ணி வச்சுருக்காங்க. நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ரெஃபரல் கடைசியாக ரெஃபரல் கேட்குறாங்க. அப்போவே ரெஃபரல் கொடுக்குறோம், அப்போவே கனெக்ட் பண்ணுறோம். அங்கேயே ஒரு குரூப் கிரியேட் ஆகுது. அந்த குரூப்பில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். அந்த குரூப் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ அதில் ஒரு 2-3 பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிற நிலைமையில் இருக்குது ஒரு 2 மணி நேரத்தில். ஸோ இந்த கான்க்ளேவ் இவ்வளோ ஆர்கனைஸாக நடக்கும்போது ஈரோடு அண்ட் பொள்ளாச்சி, நாமக்கல் அண்ட் கோயம்புத்தூர் இவ்வளோ மெம்பர்ஸ், திருப்பூர் கூட ஆடாக இருக்குது. சார்
இவ்வளோ மெம்பர்ஸ் இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம கோயம்புத்தூரில் வந்து 1150 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ பேர் ஒரு மொத்தமாக சேர்த்து இன்னைக்கு ஒரு 500 பேர் வந்திருப்பாங்க. நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா யாரோட பிஸ்னஸ் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு தெரியவே தெரியாது. அது இங்கே ஆர்கனைஸாக கனெக்ட் ஆகுது. சூப்பர். இந்த ஹால் வந்து ஸ்ரீ சக்தி கன்வென்ஷன் ஹால், அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ஸ்பேசியஸாகவும் இருந்ததுனால வரவங்களுக்கு ஒரு ஃப்ளோவாக உட்காந்து பேசுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஹவ் இஸ் த ஃபுட் டுடே? சார் இன்னைக்கு ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹாலும் ஏசி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பரிமாண விதம், ஃபுட்டோட டேஸ்ட்டு அண்டு அதோட குவான்டிட்டி அளவு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ராப்பராக கரெக்டாக ஒரு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா பீமா கேட்டரிங்? பீமா கேட்டரிங் நான் இந்த பக்கம் பொள்ளாச்சி சைடு வந்ததில்லை, அந்த பக்கம் போயிருக்கேன், பட் சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் உண்மையாக நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? ஸோ இன்றைக்கி பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அண்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறது என்ன, முஸ்லீம்ஸ் பண்ணுற ஸ்டைல்ஸ் பிரியாணி தான் நல்லாயிருக்கும். இல்லை, இவங்க பண்ண பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது தகட்டுறதோ அந்த இஞ்சி பூண்டு அதிகமாகவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப ஃபுட் விரும்பி தான் ரொம்ப 2வது டைம் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். எக்ஸாக்ட்லி. இது நான் வந்து நானே நினச்சிருந்தேன், பட் அதை வந்து பிரேம் நசீர் சொன்னது வந்து அவரோட ஃபீட்பேக் வந்து ட்ரூலி உண்மை, அப்படி தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ரொம்ப கிராண்டாக நடந்த இந்த 1-to-1 கான்க்ளேவை பற்றி நானே நிறைய சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நம்ம கூட ஜவஹர் சார் இருக்காரு. ஜவஹர் சார் பிபி ஸ்ட்ரக்சரல் பில்டிங் கேட்டகரி. சார் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க சார். இன்னைக்கு இந்த 1-to-1 கான்க்ளேவ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆக்சுவலாக அக்ராஸ் ரீஜன்ஸ், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் எல்லாம் சேர்ந்து ஹெச்ஏபிக்காக ஒரு நல்ல ஒரு வெரி குட் இனிஷியேட்டிவ். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதோடு சேர்த்து இந்த ஃபுட்டு பீமா கேட்டரிங் ரமேஷ் சாரோட ஃபுட் எப்படி இருந்துச்சு? அதை சாப்பிட்டீங்களா? நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. நான் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அப்போ 9 இயர்ஸாக ஜாக்வாட் இருக்கேன். ஒரு இடி ஆரம்பித்தது தெரியும். இல்லை அவர் தான் சொன்ன அவர்கிட்ட இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும்போது எல்லாரோட கொலாபரேஷன் வந்து பண்ணுறதுக்கு நல்ல வெரி குட் ஸ்டார்ட். எக்ஸாக்ட்லி சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த ஃபுட்டு நானே ஆக்சுவலாக நீங்கள் கேட்குற முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன் அவர்கிட்ட. ஒரு பிஎன்ஏ பொள்ளாச்சி ஆஸ்பேர் இதுலேருந்து பண்ணியிருக்காங்க பீமா. நான் வந்து பிரியாணி பிரியர் தான். எப்பவுமே பிரியாணி வந்து நம்ம டேஸ்ட் பார்த்து தெரிஞ்சிடும். த பெஸ்ட் நல்லா. அதுவும் சிக்கன் பிரியாணியில் இந்த டேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த சிக்கனை வந்து அதை பக்காவாக வேக வச்சு நல்லா இது பண்ணி அது சிக்கன் பிரியாணி அந்த ஃபீலே வராமல் ஒரு மட்டன் பிரியாணியோட ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர் ரொம்ப வெரி ரிச். ஸோ அவருக்கு நான் ஒரு டெஸ்ட் பண்ணி அனுப்பிடுவேன். நான் கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வருது, எனக்கு தோணுது. ஓகே, ஒரு பிரியாணி வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் இல்லையா, அதை நம்ம வந்து நம்ம சஜஷன் சொல்லுவோம் இல்லையா. இது வந்து தி பெஸ்ட். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த சிக்கன் நல்லா இருந்துச்சு. மங்கோலியன் சிக்கன் அதுவும் நல்லா இருக்குது. மங்கோலியன் சிக்கன் சாப்பிட்டேன். பிரியாணியில் போட்ட சிக்கன்லேருந்து எல்லாமே ஃப்ளேவர், அந்த அவங்க எல்லாம் பரிமாறின விதம் நல்லா எல்லாம். என்னுடைய சன்னோட இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பண்ணாங்க ஒரு 5 இயர்ஸ் பேக் மேரேஜ். அதுக்கு ஈக்குவல் அதுக்கு மேலே நல்லாவே இருந்துச்சு. நல்ல சிறப்பாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஜவஹர் சாருக்கு நம்ம கேட்குறப்போ பீமா கேட்ரிங் ரமேஷ் சாருக்கு வந்து அவர் ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு கேட்ரிங். ஒரு சட்னிக்கு கூட பேப்பர் ஒர்க் இருக்கு. அந்த பேப்பரில் இருக்கிற ஒரு அளவு தான் வந்து போட முடியும். அதுவும் அவரே நின்று பார்ப்பாரு. அதுதான் அவரோட ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச் ஜவஹர் சார். உங்களோட அந்த சிஸ்டம் ஒரு வரும்போது அவர் ஹி வில் கோ பியாண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, நம்ம கூட ரத்தீஷ் அண்ட் அரசு இருக்காங்க. ஹாய் ரத்தீஷ் அண்ட் அரசு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் நல்லா இருக்கேன். ஓகே, இந்த ஈவெண்ட் வந்து 1-to-1 கான்க்ளேவ். அது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்திருந்தாங்க. திருப்பூர், ஈரோடுலேருந்து கூட நிறைய மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நெட்வொர்க்கிங் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிஸ்னஸ் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெஃபரன்ஸ்க்கெல்லாம் அதர் ரீஜன்ஸ்க்கு நேஷ்னல் டு ரீஜனல், ரீஜனல் டு நேஷ்னல், இன்டர்நேஷ்னல்லாம் நல்லா கனெக்ஷன். அது அப்படியே நீட்டாக சொல்லிட்டீங்க. சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் கான்க்ளேவ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். எப்படி என்னன்னா இங்கே வந்து உங்களுக்கு என்னன்னா நம்மளுக்கு லீட்ஸ் நிறைய ஜென்ரேட் ஆகும். ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தா நம்ம கேட்டதை வந்து இப்போ உள்ளூரில் ஒரு கேட்டால் அது கிடைக்கிற விட வெளியூரில் இப்போ ஈரோடு ரீஜனு, திருப்பூர் ரீஜன்லாம் வந்திருக்காங்க. ஸோ நம்ம அங்கே ஒரு சில இடம் இப்போ கேட்கும்போது நம்மளுக்கு இங்கே ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்கிட்ட ஒரு 30 கான்டாக்ட்ஸு ரொம்ப ஆட் ஆகிருக்கு. வேல்யூ கான்டாக்ட் ஆட் ஆனது. நம்ம ஒரு பக்கம் போனோம்னா டேரெக்டாக ஓனர்ஸ் மீட் பண்ண முடியாது. பட் இங்கே வந்தது எல்லாமே ஓனர்ஸ். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், ஃபுட் பீமா கேட்ரிங்
உங்கள்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பொள்ளாச்சிக்காரங்க எப்பவுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அப்படி இருந்தாலும் கேட்குறேன், எப்படி இல்லை இல்லை எப்படி எத்தனை தடவை அவரோட கேட்ரிங் எத்தனை தடவை சாப்பிட்ருந்தாலும் வேறு பக்கம் எத்தனை இடத்துல சாப்பிட்ருந்தாலும் இந்த இடத்துல அவர் வந்து போட்ட சிக்கன் பிரியாணி ஆகட்டும், அந்த மங்கோலியன் இது சிக்கன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அவரோட அப்கிரேட் ஆகிற மாதிரி புதுசாக தான் பிளான் பண்ணுறாரு. ஃபுட்டு வந்து குவாலிட்டிக்கு மேலே தான் நல்லாயிருக்கு. போன டைமை விட இதை அவரே தான் காம்படிட்டிவ் மாதிரி பெட்டராக தான் கொடுக்குறாரு. தான் இருக்குது. சூப்பர். இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி சாப்பிட்டது மங்கோலியன் சிக்கன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் அரசு. இன்னைக்கு பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவரே போட்டிருக்காரு யூனிக்கின் டேஸ்ட்டுன்னு. ஸோ அது உண்மைதான். ஏன்னா அவர் ரத்தீஷ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தரையும் காம்படிட்டர் வந்து அவரே காம்படிட்டர். இந்த ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணார்னா அடுத்த ஃபங்க்ஷன் இதில் என்ன இருக்கோ அதை பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோத்துங்கிறது அதுதான். ஸோ எல்லாருமே இப்படி நினைக்கிற பெட்டர். நம்ம வேற ஒரு ஆளை காம்படிட்டர் எடுக்கிறத நம்மளே காம்படிட்டர் எடுத்து நம்ம லைஃப் லாங் லேர்னிங், பிஎன்எஸ் நம்ம லைஃப் லாங் லேர்னிங் அதை நம்ம எப்பவுமே கண்டினியூ பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ரத்தீஷ் அண்ட் அரசு. தேங்க்யூ. ஹாய் சச்சின். ஹாய்ண்ணா. சாஜித் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, இந்த ஈவெண்ட் 1-to-1 கான்க்ளேவ் இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இதான் ஃபஸ்ட் டைம்? இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் தான். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் எங்களுக்கு. ஓகே, பிரியாணி எனக்கு வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எங்களுக்கு. சாஜித் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபாரின் மெம்பரான இது ஃபஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணுறேன். பிஎன்ஏல நிறைய கனெக்ஷன் கிடச்சிது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. பீமா கேட்டரிங்கை பற்றி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இன்னத்த ஃபுட்டு? இன்னைக்கோட ஃபுட் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவங்களோட சர்வீஸ் தான் வேறு லெவல். இப்படி பார்த்து பண்ணுங்கிறது அவங்கள தான் கற்றுக்கணும். பொள்ளாச்சிக்கான ஒரு அடையாளம் அண்ணா ரமேஷ் அண்ணா தான். ஓகே, அவரோட சர்விங் தான். சர்விங் தான் கண்டிப்பாக. பொள்ளாச்சியில் பீமா கேட்டரிங்னா ப்ரைடு தான். நம்ம வந்து கல்யாணத்துக்கு போகிறது நம்ம அவர் சாப்பிட்றதுக்குன்னு போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு? அஸ் யூஷுவல் பிரியாணி தான் ஃபேவரட். பிரியாணி, சிக்கன் எல்லாமே நல்லா இருந்து. அந்த அல்வா சாப்பிட்டீங்களா? அத்திப்பழ அல்வா. அண்ணோட ஸ்பெஷல் அது. அது உங்களுக்கு டேஸ்ட் கொடுத்துருந்தாரு. அண்ணோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ஃபுட்டுமே வந்து கொஞ்சம் வெரைட்டியாக தான் வைப்பார். எல்லாம் எங்கேயும் கிடைக்காது. அவரோட ஃபுட்டு யூனிக்காக பண்ணிடுவார். எந்த ஃபங்க்ஷனாலும் யூனிக்காக ஏதோ ஒரு ஐட்டம் கொண்டு வந்துடுவார். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சாஜித் அண்ட் சச்சின். தேங்க்யூ சார். நம்ம கூட ஐஸ்வர்யா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு கொஸ்டின்னா, நான் கேட்கறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன கேட்க போறேன்னு சொல்லிடணுமாமா. அதுதானே? அதேதான். அதாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என்ன ஐஸ்கிரீம் அது? ஏதோ டெசர்ட்னு நாங்கள் என்ன ஐஸ்கிரீம் நான் வாங்க போல. ஸோ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, சாப்பிட்ருக்கேன். அந்த உங்களை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இவங்க யாருன்னா கூட்டத்தில் போய் நிற்காம யாரோ ஒருத்தர் போய் போராடி வாங்கிட்டு வருவாங்கல்ல ஐஸ்கிரீம். அந்த போராடி வாங்கிட்டு வர ஐஸ்கிரீமை நோகாமல் வாங்கி சாப்பிட்ற ஒரு கோஷ்டியில் நீங்களும் ஒரு ஆள். கரெக்டாக சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஓகே, என்னதான் இருந்தாலும் இந்த ஈவெண்ட் வந்து 1-to-1 கான்க்ளேவ் இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஹவ் இஸ் த ஃபீல்? சூப்பராக இருக்கு. ஓகே, நிறைய கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாத மாதிரி கேட்டகரிஸ்லாம் நிறையா வந்துச்சு. அண்ட் கனெக்ட்ஸுமே வந்து நிறைய திருப்பூர், ஈரோடு எல்லா ரீஜன்லேயும் இருக்கிறதுனால 2 ரவுண்டாக நடந்ததுனால நிறையா பேர் எனக்கு கனெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணியிருக்கேன். கிவர்ஸ் கெயின் வந்து அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. ஈவெண்ட் முடிகிறப்போ ஃபுட் இல்லாமல் எப்படி, ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு பீமா கேட்டரிங்? எங்கள் ஊர்க்காரரோட சமையல் எப்படி இருக்குன்ட்டு வந்து சொல்லவா வேணும். சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டாரு. டீ காஃபிலிருந்து கரெக்டாக கடைசியில் முடிக்கிற டெசர்ட் வரைக்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி மிஸ் பண்ணவங்க வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. டோட்டலாக ஈவெண்ட் இல்லை, ஃபுட்டு. கரெக்டாக? கரெக்ட். சூப்பர். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு? சிக்கனில் சைட் டிஷ்ஷில் வந்து ட்ரை ஐட்டம் ஒன்று சொல்லுவேன். பேர்லாம் எனக்கு மங்கோலியா சிக்கன். ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன். அது ஆக்சுவலாக அது இன்னைக்கும் வந்து சிறப்பாக செஞ்சுட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். அதில் நம்ம ஃபிஷ்ஷில் ஒன்று பண்ணியிருந்தாரு, நெத்திலி. அதில் வந்து அந்த க்ரீன் சட்னி சிறப்பு, மிக சிறப்பு, வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ. நம்ம கூட தெய்வநாயகி மேம் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். மேம், இந்த கான்க்ளேவ் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீங்கள் கான்க்ளேவ் போயிருக்கீங்க?
Actually, we had one-to-one conclave போயிருக்கேன், but I was in Madurai. மதுரையில் இருக்கும்போது நாங்கள் ஒன் ஆஃப் த ஓல்டு மெம்பர் இன் மதுரை. ஆமாம், ஓல்டு மெம்பர் இன் மதுரை. ஸோ அந்த மெமரிஸ் எனக்கு இங்கே வந்துட்டு நாஸ்டாலஜிக்காக இருந்தது. பட் திஸ் இஸ் ஒன் விச் இஸ் அ குட் கான்க்ளேவ்னு சொல்லலாம். லைக் 4 regions டுகெதர் இன் ஒன் ஒரு இடத்துல மீட் பண்ணது. இட் வாஸ் அ குட் பை. நம்மளுக்கு ஒரு ஸ்பிளிட் ஆகி ஒரு இது கிடைக்கும். ஒரே ஆள் ஒரே மாதிரி பார்த்தது இல்லாமல் புது ஒரு டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் ரீஜன்ல இருந்து. கோயம்புத்தூரே எனக்கு புதுசு, பட் அதில் வந்துட்டு ஈரோடு, நாமக்கல், பொள்ளாச்சி எல்லாருமே வந்து மீட் பண்ணும்போது இட் வாஸ் வெரி குட் ஈவெண்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஃபுட் பீமா கேட்டரிங் எப்படி இருந்துச்சு? The food was really good. Actually, they have well organized ஒன்றா இருந்துச்சு. And the taste also very good. It was nice. ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்? எனக்கு இன்னைக்கு பிடிச்ச ஃபுட் சொல்கிறீங்களா? ஐ திங்க் நாட்டுக்கோழி குழம்பு இருந்துச்சு. இட் வாஸ் வெரி குட். அந்த மங்கோலியன் ஒரு சிக்கன் வச்சுருந்தாங்க, சாப்பிட்டு பார்த்தீங்களா? பேர் தெரியாது, அந்த சிக்கன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ப்ளோரிங் டு கோயம்புத்தூர் ஃபுட்ஸ் எல்லாமே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கனால இட் வாஸ் ரியலி குட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கோயம்புத்தூருடைய ஒன் ஆஃப் த செலிபிரிட்டி ஆங்கர் மோனிகா நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மோனிகா, எப்படி இருக்கீங்க? ஹலோ. ஒரு செலிபிரிட்டி இதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபேபுலஸ் as always. மாத்தி தெய்வங்கள் உண்மையை சொல்லும்போது கேட்டுதான். தேங்க்யூ ஸோ மச் மோனிகா சிஸ்டர். இந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு? ஃபுட் எப்படி இருந்துச்சு? ஃபுட் அவுட்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே சூப் டு டெசர்ட் வரைக்கும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஈவெண்ட் பற்றி சொன்னோன்னா ரியலி அ வெரி குட் கான்க்ளேவ். அண்ட் எனக்கு இன்டர்நேஷனல் கனெக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டாக கிடச்சிருக்கு. அண்ட் வந்து எங்கள் 2 ஆர்டர் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். வாவ் சொல்கிறதுக்கு கேட்குறக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. இது வந்து சந்தோஷம் தான் சொல்லுவார். ஒரு மெம்பர் வந்து ஒரு ஆர்டர் எடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு காசு கிடச்சிருச்சுன்னா அவருக்கு குதிச்சு ஓடணும் அப்படின்னு அவருக்கு அந்த ஃபீல் எப்போ சொல்லும் போது நீங்கள் சொல்கிற இந்த இதை கேட்குறப்ப எனக்கும் அந்த சந்தோஷம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் வெளியே இருந்து தான் ஷூட் பண்ணேன். உள்ளே வந்து கான்க்ளேவ் பங்கேற்க முடியல. ஏன்னா எனக்கு உள்ளேயும் வெளியும் நிறைய வேலை இருந்ததுனால. பட் பார்க்குறப்போ எனக்கு அந்த ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. அந்த ரவுண்டாக உட்கார வச்சு ரொம்ப ப்ராப்பராக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுவும் இங்கே இருக்கிற ஆர்கனைசிங் டீம் வந்து வெல் ஆர்கனைஸ்ன்னு தான் சொல்லணும் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபுட்டு இன்னைக்கு நல்லா இருந்து சொன்னாலும் எந்த ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நெத்திலி டக்குன்னு அது வந்து ரசம் கூடயும் தயிர் சோறு குழம்பு ரசம் மாதிரி எல்லாத்துலேயும் நெத்திலி வந்து டெஃபினட்டாக இருந்துச்சு. நெத்திலி தான். இட் வாஸ் குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் மோனிகா சிஸ்டர். இதுக்கு முன்னாடி பீமா கேட்டரிங் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். பிடிச்சிருக்கு? லவ் இட். ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் நம்ம பிஎன்ஐக்காகவே ஒரு சேனல் வேணும், அதோட அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் அணுகக்கூடிய ஒரே இடம் வந்துட்டு ஷான்வி மட்டும்தான். இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் ஒரு சேனல் வச்சிருக்காரு இவர். ஊருக்குள்ள அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அவ நீங்க ஊர் சின்னப்படுத்துற மாதிரி இருக்க கூட. அதாவது என்னால முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரைட், தேங்க்யூ. கீபோர்ட் மாதிரி ஃபிங்கரிங் தான். பட் இதுக்கு எலக்ட்ரிசிட்டி எதுவுமே தேவையில்லை. இட் இஸ் ஆக்சுவலி பிளேட் த்ரூ ப்ளோயிங். ஓகே. ஸோ நம்ம ப்ளோ பண்ண எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட். ஸோ இதை ஹார்மோனியம் மாதிரி அந்த சவுண்ட் வரும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மெலோடிக்கா. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு 2200ல் ஒரு கிஃப்ட் ஐட்டமாக கூட நீங்கள் இதை பண்ண முடியும். சூப்பர். ஸோ நான் ஸ்ரீ கணேஷ் விஜயன், நான் ஒரு மியூசிஷியன். ஓகே. ஐம் சவுண்ட் இன்ஜினியர். பொள்ளாச்சியில் மியூசிக் ஸ்டோர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். அதுக்கு நம்ம கிளாஸஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பிஎன்ஐயில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பயர் சாப்டரில் நான் வந்து 2 months ஓல்டு மெம்பர். சூப்பர். ஸோ இன்னைக்கு ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு? ஃபுட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பர் ஈவெண்ட். என்ன அப்படின்னா நான் 2 month ஓல்டு மெம்பர். பட் ஆல்ரெடி பிஎன்ஐ லான்ச் ஆகும்போது ஆஸ்பயர் லான்ச் ஆகும்போதே நான் இங்கே பொள்ளாச்சியில் இது பண்ணியிருக்கேன். அப்போ இருந்தே கூப்பிடுவாங்க. பட் ஐ வாண்டட் டு ஷோ சம்திங். இல்லை, நான் எனக்கு கிரெடிபிலிட்டி வேணுங்கிறக்காக இத்தனை நாள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இத்தனை ஸ்கூல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்னு பேசணும் இல்லையா? ஸோ நான் வெறுமனே ஸ்டோர் வச்சிருக்கேன்னா யாரும் வரமாட்டாங்க. ஸோ என்ன நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்காக ஒரு டைம் எடுத்துகிட்டு நான் 2 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து இந்த மாதிரி தான். ஸோ எனக்காக ஒரு டைம் கொடுத்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதுக்கு இது ஒரு சவுண்டு கேட்டாலே பிஎன்ஐயில் யார் இந்த மியூசிக் வாசிக்கிறாங்கன்னு ஒரு விசிபிலிட்டி கிடைச்சாலே எனக்கு வந்து ஒரு பெரிய அது ஒரு இது. ஸோ எங்கே நம்ம கிராஸ் சாப்டர்ஸ் போனாலும் சரி, ஒரு ட்ரைனிங்ஸ் போனாலும் சரி, தே கிவ் மீ அ சான்ஸ் டு பெர்ஃபார்ம் லைக் திஸ் ஸோ தட் வி கேன் ஷோ கேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். வண்டர்ஃபுல். ரொம்ப சூப்பர். பீமா கேட்டரிங் வந்து என்னோட கோ பிஎன்ஐ மெம்பர் தான். ஸோ ரமேஷனை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை. வெரி மச் ஆர்கனைஸ்டாக அது டேஸ்ட்டு லான்ச்லேருந்து பார்த்துட்ருக்கேன். அவரோட ஃபுட்டுனா அல்டிமேட்டாக இருக்கும். வேறு லெவலு. இன்றைக்கும் அதே மாதிரி வேறு லெவல் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீகணேஷ். தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. இங்கே இருக்கிற பொள்ளாச்சிக்காரங்களே நம்மளை துரத்தி எடுக்கிறதுனால ரமேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி மொத்தவங்களை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு எடுத்துருக்குறோம். எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நம்ம ரமேஷ் அண்ணன் எடுக்காமல் போனால் எப்படி? அவரோட ஃபுட்டு அவர்கிட்டயே கேட்போம். ஆனால் எப்படி இருந்துச்சு ஃபுட்டு? நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு.
நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? நான் சொல்லவே முடியாது. ஓகே, சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்? இன்னைக்கு பிரியாணி தான். என்னோட பிரியாணி தான். என்னோட பொள்ளாச்சி பேரடைஸ் பிரியாணி தான். பொள்ளாச்சி பேரடைஸ் பிரியாணி சூப்பர்ண்ணா. இன்னைக்கு நிறைய பேர்த்துட்ட வந்து நாங்கள் பைட் எடுத்துருக்குறோம். அதுலேயும் நிறைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் எடுத்துருக்குறோம். அவங்க எல்லாருமே சொன்னது வந்து பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி வந்து அந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் பாய் வீட்டு பிரியாணி தான் நல்லா இருக்குங்குவாங்க, ஆனால் இன்றைக்கி ரமேஷன் வீட்டு பிரியாணி அதை தூக்கி சாப்பிட்ருச்சு அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நான் அதை சொல்கிறதுக்கு நான் சொல்லலாம், பட் இருந்தாலும் அதை சொல்லணவங்களே இன்னும் 2-3 பேர் சொல்லும் போது எனக்கு அந்த ஃபீல் ஓகே, நான் கரெக்டாக தான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. பிரியாணி மட்டும் இல்லை, உபசரிப்பு உங்கள் டீமோட சேர்த்தியே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வெல் ஆர்கனைஸ்டு டீமு, வெல் ஆர்கனைஸ்டு ஒரு குக்கிங் டீமுன்னு. குக்கிங் டீமோட ஹெட்டு ரமேஷ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. கண்டிப்பாக தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா நிறையா பிஸ்னஸ் ஓனர்ஸு, நிறைய ஐட்டம்ஸும் பார்க்கலாம். ஃபுட்டு இருந்தால் அதையும் பார்க்கலாம், சாப்பிட்டும் பார்க்கலாம். Until then, it's me, Sean B. Bye bye.